இந்தியாவில் தேர்வு வினாத்தாள் கசிவு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வந்த நிலையில் மத்திய அரசு தற்போது பேப்பர் லீக் பில்லை மக்களவையில் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய சட்டம் என்ன? மாணவர்களுக்கு என்ன மாற்றம்? வாங்க தெரிந்து கொள்வோம். கடந்த சில ஆண்டுகளில் நீட், அரசு வேலைவாய்ப்பு தேர்வுகள் மற்றும் பல போட்டித் தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதனால் பல லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர். இந்த பிரச்சினையை தடுப்பதற்காகவே இந்த மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த மசோதா தேர்வு முறைகேடுகளைத் தடுக்கவும், வினாத்தாள் கசிவில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கவும் நோக்கமாகக் கொண்டுள்ளது. இந்த மசோதாவில் கடுமையான அபராதம், சிறைத் தண்டனை உள்ளிட்ட விதிகள் இடம்பெறுகின்றன. தேர்வு நடத்தும் அமைப்புகளின் பாதுகாப்பை வலுப்படுத்தவும், அமைப்புசார் முறைகேடுகளை கட்டுப்படுத்தவும் இது நோக்கமாக உள்ளது. இந்த மசோதா குறித்து இன்று மக்களவையில் விவாதம் நடைபெற உள்ளது. ஆளும் தரப்பும் எதிர்க்கட்சிகளும் தங்களது கருத்துக்களை முன்வைக்க உள்ளன. விவாதத்திற்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இந்த மசோதா சட்டமாகினால் தேர்வுகளின் நம்பகத்தன்மை அதிகரிக்கும் என அரசு கூறுகிறது. அதே நேரத்தில் அதன் நடைமுறை அமலாக்கம் எப்படி இருக்கும் என்பதையும் பலர் கவனித்து வருகின்றனர். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். இதுபோன்ற தினசரி முக்கிய நடப்பு நிகழ்வுகளை தமிழில் தெரிந்து கொள்ள தமிழ் ஃபேக்ட் ஜோன் ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.